என்னடா நாத்து இந்த நேரத்துல போன் அடிக்க? ஒருவேளை மாமியா கிளவிதான் ஆளை கண்ணுல சொல்லி மோவ போன்ல இருந்து அடிக்கும். ஹலோ ஆமானது புஷ்பாக்கா மைனி வீட்டு வெளியில வாசல்ல நின்னுட்டு இருக்கோம். கிளம்பிட்டோம். இன்னொரு 5 நிமிஷத்துல பஸ் வந்துரும். பஸ் ஏறி வந்துருவோம். என்னன்னா அது சொல்லு. வரும்போது என்ன வாங்கிட்டு சொல்லி உங்க அம்மா சொன்னாவளா? அதெல்லாம் ஒண்ணு வாங்கிட்டு வரேன்டா. ஒரு ஹாப்பியான நியூஸ். ஹாப்பியான நியூஸா? அது என்னது? நீங்க போன உடனே எங்க வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. சின்ன பிரச்சனை சொல்ல முடியாது. கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். எனக்கு மாமியாளுக்கும் டிஷிம் ஆயிட்டு. என்னது? டிசிம் எது வரதாலும் நாங்களும் கேட்கும். ஸ்பீக்கர்ல போடுதாயே. நாத்து டிஷிம்ல யார் ஜெயிச்சா? நீனா உன் மாமியாளா மனாத்தா? டிஷிம்ல நாங்க தான் ஜெயிச்சோம். நாங்கன்னு சொல்ல முடியாது. என் புருஷன் தான் ஜெயிச்சாரே நீ. திடுதப்புன்னு ஒரு அதிரடி முடிவு எடுத்தாரு. வாட்டி போவோம் வீட்டை விட்டு. அப்படி வீட்டை விட்டு வெளியில இறங்கிட்டோம். என் புருஷன் டப்புன்னு ஒரு வீட்டை பார்த்துட்டாரு. தனி கொடுத்துன போறோம் நீ. பாடக விடுனாலும் சின்னதா தனி கொடுத்துன போகும்போது பாலை காய்க்கணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாவோ. அதான் பாலை காய்ச்சறோம் நானும் நினைச்சு முடிவு பண்ணிட்டோம். அதான் நீ எங்க வாழ்க்கையில ஒளியேத்தி வச்ச ஆளு நீங்க. உங்களை கூப்பிடாம இருப்போமா? அதான் போனை போட்டு கூப்பிடுறா நீ. ஆகா தண்ணி கொடுத்துருமா. சூப்பர். இப்பதான் உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒளி வந்திருக்கு. ஒரே ஜாலி தானே. வா கொண்டாட்டம் தான். இனி மாமிய தொல்லை இல்ல, நாத்து தொல்லை இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, அல்ற சில்லற ஒண்ணு இல்ல. அது ரொம்ப சந்தோஷம். உங்க அண்ணனுக்கு போன் அடிச்சியா? நான் இப்பவே கிளம்பி வந்துடுறேன். என்னதான் என் கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்கிட்டது எங்க அண்ணனோட நீங்க தான் நீ. அதனாலதான் உங்களுக்கு மோத அடிச்சு ரெண்டாவது அண்ணனுக்கு அடிக்கலாம் நினைச்சேன். அண்ணனுக்கு அடிக்க போறேன் நீ. நீங்க கண்டிப்பா 5 நிமிஷத்துல ஓடி வந்துருங்கன்னு. பஸ்ல டெல்லாம் ஒரு ஆட்டோ பிடிச்சா ஓடி வந்துருங்க. இடி மக்கா போன வச்சிரவுட்டி கொண்டடி. என்ன ஒரு நிமிஷம் எங்க அம்மா பேசணுமா? போடா. என் மாமியா கிளவி போட்ட சத்தத்துல போன் வெடிச்சிட்டு நினைச்சேன். அதெல்லாம் போன் வெடிக்காத மறுபோல. நான் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன். கை கால கேசம் வரமாட்டுக்கு. கை கால உடம்பட்டுக்கு. என்ன செய்யணும் தெரியல. யாது செய்யணும் தெரியல. இந்த நேரத்துல பார்த்து நீ அங்கவே கிடைக்க. சீக்கிரம் ஓடியா மறுபோல. கார்லனா ஏதாவது பிளைனாவது பிடிச்சு வா. கொழுப்பு கொஞ்சம் இல்ல. எங்க ஐயா என்ன ஏரோப்ளேன விட்டுருக்காரு. ஏரோப்ளேன்ல வரதுக்கு பேசாம இருங்க. 5 நிமிஷத்துல பஸ் வரும். ஓடி வந்துரும். இப்போ மாமியா கிளவி தண்ணி கொடுத்துரும் போது நம்ம வீட்ல இருந்து ஏதோ சீர் செய்யணும்ல. ஆமா மருமல. அவளை கட்டி கொடுக்கும் போது பாண்ட பாத்திரம் அண்டா குண்டா சர்வ சட்டி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இருந்தாலும் இப்ப தண்ணி கொடுத்துன்னு போகும்போது நம்ம ஏதாவது கொடுக்கணும்ல. அது அரிசி காய்கறி வெஞ்சின சாமானும் வாங்கி கொடுக்கணும். இவரு ரொம்ப முக்கியமானது. அருவாமனை இந்த திருளகுத்தி அதான் தேங்காய் திருவுது வாங்கி கொடுக்கணும் மருமல. ஆமத்தை நம்ம ஊர்ல கல்யாணம் முடிச்சு போகும்போது அண்டா குண்டா சீர் வரிசை எல்லாமே கொடுப்போம். ஆனா அருவமனையும் தேங்காய் திருவதும் மட்டும் கொடுக்க மாட்டோம். ஆமா மருமல. அருவாமனையும் இந்த தேங்காய் திருவதையும் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னு வச்சுக்க. அவ்வளவுதான். மாப்பிள்ளை வீட்டுல பேகலமே உண்டாயிரும். வந்த முத நாளே குடும்பத்தை பிரிச்சு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போறா தண்ணி கொடுத்தனா. அதுக்கு தான் 6 மணி திருளகுத்தியும் கொண்டுட்டு வந்துட்டா போல இருக்கடியோ அப்படின்னு சொல்லி பேகலத்தை கொண்டு பண்ணிடுவாளோ மாமியா வீட்டுல. நம்ம ஊர்ல இப்படி ஒரு பழக்கம் இருக்கக்கா. அது என்ன காரணம் உனக்கா தெரியுமாக்கா? எனக்கும் தெரியல செல்ல தாயி. அந்த காலத்துல இருந்து நம்ம ஊர்ல மட்டும் இந்த மாதிரி பழக்க வழக்கம் இருக்கு. எனக்கு தெரியல செல்ல தாயி. எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாமே அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் கல்யாணம் முடிஞ்சு புது பண்ணா போகும்போது என்ன கொண்டு போனாலும் கொண்டு போலாம். ஆனா அந்த திருளகுத்தியும் 6 மணி மட்டும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். என் பொண்ணு மாப்பிள்ளையை தண்ணி கொடுத்தனமா நம்ம வந்து வைக்கும் போது மட்டும்தான் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவோம். உங்க முறையில இந்த மாதிரி சீர் கொடுக்கும் போது ஏதாவது விசித்திரமான நடைமுறை இருக்கான்னு சொல்லுங்க. என்ன கமெண்ட்ல அவளுக்கு என்ன தேவையை வாங்கிடுவா. நம்ம ரூபாயை மொய்யா வச்சு கொடுத்துருவோம் மொத்தமாட்டு. தெரியுதே நேரம் பேர் ஆகுது. வைங்க. எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்போம். இதுல நேரம் பேரும். நான் அடுத்த பஸ் பிடிச்சு ஓடி இருந்தேன். இல்லன்னா பஸ்ல ஆட்டோ பிடிச்சு ஓடி இருந்தேன். வைங்க போன நேரம் வரையிட்டு பேசாம ஒரு ஆட்டோ பிடிச்சு பேருமாக்கா. துட்டவன நான் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நான் பாதி தரேன் நீ பாதி போடு. நம்ம பேருவோம். ஆட்டோ இவ்வளவு நேரம் ஆயிட்டுப்பா. பஸ்ஸே வர காணலையே. கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பஸ் வந்துச்சு. பஸ் படுத்துக்கிட்டு போல. சரி என்னடா பண்றது? சரி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாப்போம். இல்லனா அப்பாவை கூப்பிட வேண்டியதா ஃபோன் பண்ணி. ஹாய் சத்யா. அத்தா நீங்களா? எங்க இருந்து வரீங்க? இன்னைக்கு ஆபீஸ்ல ஒர்க் கம்மியா தான் இருந்துச்சு. சாட்டர்டே வரியா? சரி சீக்கிரம் கிளம்புவோம்னு கிளம்பி வந்தேன். இந்த ஷாப்ல சூப்பரா இருக்கும் டீ காஃபிலாம். அதான் டக்குன்னு போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வெளியே வரேன். நீ என்ன நினைக்கிற? நீ பஸ்ஸுக்காக நிக்கிறியோ? ஆமா தான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ஸே வர காணல. இன்னைக்கு எனக்கு காலேஜ் லீவு தான். நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா. அவ தான் என்ன கூப்பிட்டா. எடி வாடி எனக்கு ஒரு Dress எடுத்து செலக்ட் பண்ணிட்டா அப்படின்னு. நானும் 2 பேரும் வந்தோமா. கடைசில அவளுக்கு பஸ் வந்துட்டு அவ போயிட்டா. நான் நின்னுட்டே இருக்கேன். பஸ்ஸே வர காணோம். சரி வா உள்ள போய் ஏதாவது காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் வந்து வண்டியில விட்டு விடுதேன். ஐயோ வேண்டாம். நான் காஃபி டீ எல்லாம் அதிகமா குடிக்க மாட்டேன். பஸ் வரதான் செய்யும். ஃப்ரீ பஸ் வருமா நான் போய்க்கிறேன். அது எப்போ வந்து நீ எப்போ போக? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இனிமேல வரப்போது. சரி முன்ன பின்ன வந்தாலும் பரவாயில்ல. கொண்டு வந்து நான் வந்து விடுதேன். ஏன் கவலைப்படுத? வேண்டாம் சொன்னா கேளுங்க. ஐயோ பேக் விடுங்க தான். பேக் கொடுங்க சொன்னா கேளுங்க தான். சொன்னா கேளுடே வாடே. ரொம்ப ஓவரா பிகு பண்ணாத. கொண்டு வந்து விடுதேன் வா. அம்மா திட்டுவாங்க தான் பைக்ல வந்தா. அம்மா திட்டு ஆட்டுக்குட்டி திட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிருக்க. அதெல்லாம் ஒண்ணு திட்ட மாட்டாங்க. எங்க அத்தை கிட்ட நான் சொல்லிக்கிறேன். எம்மா வந்துட்டியா? அப்பதே வரேன்ன. யாரைட்டு? ஆமாமா வழியில வரும்போது என் ஃப்ரெண்டு பாத்துட்டான். அதனால பேசிட்டே இருந்தானா அத கொஞ்சம் லேட் ஆயிட்டு. வீட்டு சாப்பாடு சாப்பிடாம ஒரு மாதிரி இருக்கியே மக்கா. அசந்து போய் இருக்கியே. நல்ல மெலிஞ்ச மாதிரி இருக்கியேமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் நல்லா தான் இருக்கேன். சரி மக்கா உள்ள போ. அத்தை நல்லா
இருக்கீங்களா? கரெக்ட் டைம் சாப்பிட்டீங்களா? நல்லா தான் இருக்கேன். சாப்பிட்டேன். என்னமாக்கா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, என்ன கண்டா நல்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்க. ஆனா என் பொண்டாட்டிய கண்டா மட்டும் ஏமா உன் முகம் அசந்து போகுது? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே மக்கா. நான் நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். போ, எனக்கு தான் அப்படி தோணுதம்மா. அப்படிலாம் எனக்கு வித்திருப்பான்னு எனக்கு தெரியாது மக்கா. போ நீ போ. சரிம்மா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுதம்மா. என் பொண்டாட்டி தாய் இல்லாத பிள்ளை. அவ அன்புக்காக ஏங்கி போயிருக்கா. அவளுக்கு தாய்க்கு தாயா இருந்து நீதாம்மா பாத்துக்கணும். நான் அந்த நம்பிக்கை உன் மேல வச்சிருக்கேன். என் பிள்ளை ஊருக்கு போனதுல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போன் போட்டிருக்கான். கல்யாணம் முடிய முன்னால ஒரு 10 தடவை போன் போடுவான் ஊர் போயிட்டோம்னா. எம்மா சாப்பிட்டியாம்மா, எம்மா தூங்குனியாம்மா, எம்மா மாத்திரை போட்டியாம்மா, என்ன செய்தம்மா, யாது செய்தம்மா. இப்ப அவன் பொட்டுட்டி நான் என்ன சொல்லி போட்டேன்? நான் என்னவோ பார்க்காத மாதிரியும் அன்பா இருக்காத மாதிரியும் ஒரு மாதிரிலாம் சொல்லிட்டு போறான். அவன் சொல்லுது பார்த்தா நான் என்னவோ அன்பா இல்லாத மாதிரி கொடுமைப்படுத்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாம் என் நேரம்னு சொல்லப்படாது. அவன் என் பிள்ளை அப்படி மாத்தி வச்சிருக்கா. அவ பக்கமா இழுத்து வச்சிருக்கா. என் பிள்ளை அவ பக்கம் சாஞ்சிட்டான் போல இருக்க. இனி நான் அவ்வளவுதான் போல இருக்கு. யாழ்னிமா, சீக்கிரம் கிளம்பு, நேராவதுல. வரேங்க, வந்துட்டேன். எல்லா பிரச்சனையும் காரணமா இருக்க அந்த குணசேகரனை முதல்ல கண்டுபிடிக்கணும். எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி, என்ன செய்ய, கடவுள் மேல பாரத்தை போடுவோம். சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியை தேட வேண்டியதான். இல்லன்னா அந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள ஒரு சங்கடமாவே இருக்கும். உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா எங்க அம்மா சந்தோஷமா யாழ்னியை ஏத்துக்கிடுவாங்க. எனக்கு என்னமா பிரச்சனை? நான் டக்குன்னு ஒரு ஃபேண்ட் ஷர்ட் தூக்கி போட்டா முடிஞ்சு கதை. சீக்கிரம் நீ தான் கிளம்பி வரணும். வந்துட்டேங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. எப்போ வரேனே தெரியலையே. அம்மா போய் சேர்றதுக்குள்ள பால் காய்ப்பு முடிஞ்சு 10 நாள் ஆயிரும் போல இருக்கு. அவ்வளவுதான். ராஜேஷன் எனக்கு கொத்தி போடுவாரு. இதுக்கு முன்னாடி 4 தடவை போன் போட்டாரு, என்னப்பா கிளம்பலையா அப்படின்னு. அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா என் பொண்டாட்டி தான் இப்படி லேட் பண்ணுதா அப்படின்னு? சரிம்மா, பரவாயில்லம்மா, மெதுவா கிளம்பி வா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சமாளிச்சுக்கிட்டேன். உன் புருஷன் நான் எதுக்கு இருக்கேன், சமாளிக்க இருக்கேன். என்னங்க போய் கிளம்புங்க. கன்னத்துல கை வச்சுட்டு நின்று இருக்கீங்க. என் பொண்டாட்டியாது என்ன அழகா இருக்கம்மா அந்த சாரில, சூப்பரா இருக்க. அதான் ரசிச்சு பாத்துட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு கடைசில நீங்க கிளம்பாம நின்னுட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான், ராஜேஷன் அடுத்து போன் போட போறாங்க. ஆமா, இப்ப 5 நிமிஷத்துல ஓடியா போய் ட்ரெஸ் மாத்திட்டு ஓடிடுறதே. இப்படி சூப்பரா ஐயா கிளம்பி வந்துட்டேன்னா 2 நிமிஷத்துல போமா. சரிங்க, வாங்க போவோம். நான் உன்கிட்ட என்ன சொல்லி நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? அந்த சில்வண்ட அவ அம்மா வீட்டுக்கு விரட்டி விடுன்னு சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லு. அது கேக்குதா இல்ல கேக்கலையா? பாரு, தேவையில்லாம என்கிட்ட பேச வேலை வச்சுக்கிடாத. ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு 2 பேரும் கெட்டு குட்டிச்சு வர போய் கிடக்கும். என்ன என்னால நீ கேட்டியா? நான் சொன்ன விஷயத்தை அப்படியே நிறைவேற்றிருந்தா இன்னைக்கு அந்த சில்வண்ட தேர்ல கடந்திருப்பா. அவ அம்மா வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருப்பா. அம்மா அவனை சொல்ல நீ உன்னை செஞ்சு கடைசியில குட்டையை குழப்பி அவளை தனி வீட்டுக்கு போக வச்சுட்ட. உன் மவன் அவளை தனி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டான். இப்ப போதுமா உனக்கு? அப்படி கிடந்து அலறிட்டு இருக்க அலறி. ஆமா, நான் அலறது மாதிரி தான் தெரியும். இப்ப கடைசியில பாதிக்கப்பட்டவன் நான் தானே. தெருல நாய் மாதிரி கிடந்திருக்கேன். கடைசியில இவன் வேற வழி இல்லாம வந்திருக்கேன். நீ எவ்வளவு மதிப்பான சொல்லு. என் புருஷன் முதல்ல மதிப்பானா? அந்த பேர் உட்கார்ந்திருக்க சைஸ மூஞ்சி மொறையும் முறைச்சிட்டு சவுட்டு பத்திரம் வந்தோம்னா தேவையில்லாம என்கிட்ட வராதியோ. அப்புறம் நல்லா இருந்துடாது. சவுத்து உதவி என்ன வறுத்து வருது, என்ன வாய் வீசுது, நமக்குன்னு வந்து சியாந்திருக்க. யோ, எங்க போறீரு? எங்க போறேன் போ. நீ மட்டும் நான் சொல்லபடி கேட்டிருந்தனா அந்த சில்வண்ட அம்மா வீட்டு போயிருப்பா. நம்ம அண்ணன் இங்க இருந்திருப்பான். என்னத்தனால வேங்க எடுத்து போட்டறப்ப நம்ம நிம்மதியா இருந்திருக்கலாம். கடைசில கஞ்சிக்கு வெளிய இல்லாம கறிக்கு வெளிய இல்லாம நடுத்தரல கிடக்கும் நம்ம 2 பேரும். போதுமா இப்போ உனக்கு நிம்மதியா? வாயை திறந்தா வச்சுக்க. வாங்க மச்சான். என்ன உன்னால இப்படிதான் ஆகும்னு எனக்கு தெரியும்னே முன்னாலே. ஸ்பீடா போறேனே தண்ணி கொடுத்தனோன்னு. அதுக்குள்ள ஒண்ணு விரட்டி விட்டுட்டாளே. அவ செஞ்சிருப்பானே, அவ செய்யாம இருப்பாளா? அதான் அம்மகாரிய கண்ட உடனே அவ அம்மகாரி கூட சேர்த்துட்டு ஒண்ணு வீட்டை விட்டு விரட்டி இருப்பா. அவ அம்மா வீட்டுல போய் இருந்திருப்பா. எனக்கு தெரியும் இதான் நடந்திருக்குனே. பாவம் நீ அப்புறானே. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னே. அவ அப்படி செய்யக்கூடிய ஆளுதான். அவளுக்கு நம்ம எல்லாரையும் விட உன்னை விட அவ அம்மையை தான் பிடிக்கும்னே. அதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. அம்மா வீடு தானே அங்க கிடப்பா பழியாட்டு. மூஞ்செல்லாம் வாடி போய் கிடக்குனே. இதுல இருந்து எனக்கு தெரியாதாக்கும் என்ன நடந்திருக்குன்னு. நீ ஆசையா தண்ணி கொடுத்துருக்கு வரேன்னு இழுத்துட்டு போன. கடைசியில பார்த்தா உன தனியாட்டு அனுப்பிட்டாளே. தனியா அனுப்பிட்டாளே. இங்க என்ன நடந்திருக்குங்க நான் சொல்லுதேனே, நீ சொல்லண்டா. நீ வாயை திறக்கண்டா, எல்லாத்தையும் சொல்லிவிடுதே. ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பானே. வாங்க மாமா இருப்பாள. அந்தல போன உடனே கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் அடிச்ச அடில உனக்கு அவ்வளவு உள்காயம்னே. ஒரு வெடிக்காயம் கூட கிடையாது. எனக்கு தெரியும்னே அவ்வளவு உள்காயம். அவ்வளவு வேதனையை வச்சுக்கிட்டு விக்கவா கக்கவா நின்னுட்டு இருக்கானே. கவலைப்படாதே, நான் இருக்கேனே, அம்மா இருக்கா, என் புருஷன் இருக்காரு. உனக்கு போனா போட்டுனே, போனால் போகட்டும் போனான்னு விட்டு தள்ளுனே அவளை. இதோட நிறுத்திக்கோ. உங்களுக்கு எனக்கு தெரியும்
வாயை மூடிட்டு இருக்க. நீ என் பொண்டாட்டியா அந்த ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. உனக்கு விதவிதமா சோறு வாங்கி போட கறி வச்சு தரேன். நான் இருக்கேன், அம்மா இருக்கா. பொறுமையான கவலைப்படுத. அது சரியா ஒளிச்சு போச்சுன்னு தலைமொழிட்டு பேசாம இருனே. அடி வாங்கினதெல்லாம் போதனே. அப்போ நான் என் பொண்டாட்டிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். தண்ணி கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி ஓடனவே செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கானா என்ன அர்த்தம்? அவன் அடிச்சு அனுப்பியிருக்கான்னு அர்த்தம். அவன் அவ்வளவு அடி அடிச்சிருக்கா உன்ன எனக்கு தெரியும். என்னடி தெரியும் என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு? இந்த பாரு மரியாதை கட்டுறோம். தேவையில்லாம என் பொண்டாட்டி பத்தி பேசினா அவ போக்குல அவளும் உண்டு, அவ வேலையும் உண்டு இருக்கா. அவளை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க நீ. ஆனா பார்த்து பொறுத்து எத்தனை நாள் நீ பழன வேலையெல்லாம் பொறுத்து இருந்தேன். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, அதை மீறி போயிட்டு இருக்க நீ. இந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி இல்ல, ஃபெவிகால போட்டு ஓட்டுன மாதிரி இங்க வந்து உட்கார்ந்து இருக்க. அதான் நான் பார்த்தேன். என் பொண்டாட்டிய கூட்டிட்டு தண்ணி கொடுத்துற போனேன்னு கிளம்பிட்டேன். நான் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆகுதுக்குள்ள என்ன சொன்ன? என் பொண்டாட்டிய அடிச்சு போட்டா, மிதிச்சு போட்டா, சமட்டி போட்டா, காயம் தெரியல, உள் காயம் அவ்வளோ என்னென்ன பொய்யிட்டு சொல்லுத. நான் அடி வாங்கினாடி நீ பாத்திய? நீ சொல்லு, நீ பாத்திய? நீ என்னடி மூஞ்ச பார்த்தாலே தெரியலையானே, அதான் அப்படி சொன்னனே. மூஞ்ச பத்தி சொல்லுதுக்கு நீ என்ன பெரிய சோசியக்காரியா? என்ன உடனே கண்ணால் வருது. நீ கொடுக்க டார்ச்சர் காணாதுன்னு அம்மையும் சேர்த்துக்கிட்டு நாடகமா போடுற நாடகம் என்ன? பாரு ஒழுங்கு மரியாதையை இருக்கனா இரி. ஆனு கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். நீ கேட்டபாடு இல்ல, பொறுத்து பார்த்தேன், பொங்கி எழுந்துட்டேன். என்ன? என் பொண்டாட்டி ரூம்ல கூட்டிட்டு போய் என்ன அடிச்சாலா, இவ பார்த்தாலா, அப்படியே சொல்லுதால கதை. எவ்வளவு கலர் கதையை அளந்து விடுத. ஒன்ன மாதிரி தானட்டி என் பொண்டாட்டியும் ஒரு பொண்ணு. சொல்லு, இதே மாதிரி உனக்கு ஒரு கூட பிறந்த தங்கச்சி அக்காவா இருந்தானா அவ வாழ்க்கை எப்படி கெடுப்பியா? நீ சொல்லு. என்ன? அவர் நம்ம வீட்ல வச்சு உன்னை எத்தனை நாள் ரூம்ல பூட்டிட்டு அடிச்சிருக்கான்னு நீனே சொல்லிருக்கனே. மூஞ்சி மறையெல்லாம் பேந்து வந்திருக்க. அதானே சொன்னேன். அது எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும். அந்த நேரத்துல நாங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்போம். அது எங்களுக்குள்ள. புருஷன் மண்டாட்டி சண்டைக்குள்ள நீ எதுக்கிட்டி வர? நீ எதுக்கு வர? நாங்க இன்னைக்கு அடிப்போம், நாளைக்கு ஒண்ணு சேருவோம். அதுதான் புருஷன் பொண்டாட்டி. அதுக்கு நடுவுல யாரும் வரப்படாது. நானா வந்து வாங்கிட்டேன், என் பொண்டாட்டி அடிச்சு போட்டா, இங்க 2 பேருக்கு சண்டை தீத்து வைன்னு வாங்கிட்டு வந்து சொன்னமா சொல்லு. சொல்லல. போறதுக்கு நீனா வந்து வாலண்டரியா உழுத? இப்படி கேளுங்க மச்சான், உணர்வு வரட்டி இவளுக்கு. எம்மா நீ என்ன பெத்தவ தானே? என்னல இதுல என்னல சந்தேகம்? யாம்ல இப்படி கேக்க? எம்மா தங்கச்சி சொல்லுதா, அவ என்ன தனாலும் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவ பேச்ச கேட்டுட்டு நீனும் சேர்ந்து கிடந்து ஆடலாமாமா? சொல்லு, அதுல சொல்லு. எதுக்கு அமைதியா இருக்க? உனக்கு ஒரு மோவா இருந்தா இந்த மாதிரி வெளியில பத்தி விடணும்னு நினைப்பி நீ? இப்படி ஒரு பிளான போடுவே நீ? சொல்லு. அடுத்த வீட்டுல இருந்து வந்தவதனை என்னனாலும் பண்ணலாம், எப்படினாலும் கொடுமைப்படுத்தலாம், எப்படினாலும் விரட்டி விடலாம். அப்படி நினைக்கிறதே தப்புமா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பிள்ளைய நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டாதான் நம்ம வீட்டுல இருந்து போன பிள்ளை நல்ல வாழும். அத முதல்ல நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமே நான் எதையும் சொல்லுதுக்கு இல்ல. இந்த வீடு நானும் என் பொண்டாட்டி சேர்ந்து அட்வான்ஸ் கொடுத்த வீடு, எங்களுக்காண்டி வாடகைக்கு எடுத்த வீடு. அப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போடுமா? நான் அப்படி சொன்னா என்ன பெத்தவ நீ? உன்னை பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். இனி நானும் என் பொண்டாட்டி அந்த வீட்டுல வந்து இருக்க போறதில்ல. பாதி வாடகையை நான் கொடுப்பேன், மீதி வாடகைய உன் மொபட்ட வாங்கி கொடு. என்னடி இப்படி பெரிய குட்டத்துக்கு போட்ட? நான் எப்படி பாதி வாடகை கொடுப்பேன்? என் புருஷனே வேலை சொல்லிக்கு போகாம இருக்காரு. நான் என்ன செய்வேன்? என்ன செய்வியா? அத முதல்ல யோசிச்சிருக்கணும். நீ சொகுசா வாழறதுக்கு நானா வாடகை கொடுக்க முடியும்? நானே கிடைச்சேன். உனக்கு பாதி வாடகை கொடுக்க முடியலன்னா நீ உன் மாமியா வீட்டுக்கு போ. அம்மையை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். சீன் போடுற கதையெல்லாம் என்கிட்ட நடக்காதுன்னு பேசாம அழுகி நிறுத்தி போட்டு ஆவுகுடி சோழிய பருப்போ. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா, என் பொண்டாட்டி கொண்டு வந்து அண்டா குண்ட பண்ட பாத்திரம் அங்க கிடக்கு, அதை தூக்கிட்டு போதுதான் வந்திருக்கேன். அதுக்குள்ள என்னென்ன கதலாம் எப்பா அந்த வீட்டுல இருக்க முடியாது ஐயா. இப்பதானே புரியுது என் பொண்டாட்டிய என்னென்ன பாடுபடுத்தினேடா. அவ என்னென்னலாம் சொல்லாம என்கிட்ட பறச்சாலும். ஓடால் போகட்டும் போடா டொடைங் டொடைங். யோ போட்டா படுதிரு. டொடைங் டொடைங்க வைக்காம இருக்கு. டொடைங் டொடைங். மச்சான் சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நீ போடா, அந்தால நான் விட்டுருவனா? இவ்வளவு காரணமே உன் பொண்டாட்டி இந்த சீவண்டு தான். அவளை நான் நிம்மதியா இருக்க விட்டுருவனா? விட மாட்டேனே, நான் விட மாட்டேன். தண்ணி கொடுத்தனவா போற? தண்ணி கொடுத்தனா? என்ன யாரு நினைச்ச? நான் நீலம்பரி. இதுக்கெல்லாம் அசுரக்கூடிய ஆள் இல்ல. இத மாதிரி எத்தனை பேர் நான் பாத்திருப்பேன். பாவி மக்கா, இன்னும் திருந்தலையா? இனி நம்ம சொல்லிய பாத்திர வேண்டியதான். நானும் ரொம்ப நாளா செய்யப்படாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்மளையே செய்ய வைக்க போறா போல இருக்க. செய்ய வைக்க போறேன், செய்ய வச்சுட்டா. இந்த முடிவை இன்னைக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. வேற வழி தெரியல எனக்கு. இதை விட வேற வழி தெரியல. இதுக்குதான் இவ அடங்குவா. ஹலோ அம்மா, ஓ மவே அழகு சுந்தரம் பேசுதம்மா. ஆமா, அழுதுட்டு தான் பேசுதேன். பாருமா என் பொண்டாட்டியா, அவ கூப்பிட்ட வரமாட்டாங்க. அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாமா. வரமாட்டேன்னு சொல்லு. என்னது சாம்பார் அவியலு ஐச பப்படம்லாம் செஞ்சு வச்சிருக்கியா? உன் மவன் வருவான்னு? அதுக்கு வாய்ப்பில்லம்மா, வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல.
எங்க அம்மா வீட்டுக்கு வரமாட்டியாடின்னு ஒத்த வார்த்தை கேட்டாம்மா. அதுக்கு என்ன தேர்ல போட்டு சாப்பிட்டு போட்டாமா. என்னது அடுத்த பஸ் சரி வாரியா சீக்கிரம் வாமா. அடியே என் பொண்டாட்டியே சிரிப்பா சிரிச்சுட்டு நிக்க வாராட்டி எங்க அம்மா இனிமேல் இந்த வீட்டுல ரண களம். சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கலகலப்பான வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே.